பிரைஸ் லார்ட். இன்றைக்கு 18வது நாளுக்குரிய தியானத்திற்கு மார்க் 5ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 20 உள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து படவை விட்டு இறங்குகிறார். அவர் அக்கறைப்படும் போது அது கதரன் என சொல்லப்பட்ட ஊரு. அந்த ஊர்ல ஒரு கல்லறை வழி அது. அங்கே ஒரு பெரிய கொடுமையான ஒரு சூழ்நிலையில் அகப்பட்டு பிசாசினால வேதனைப்பட்டு கொண்டிருந்ததான ஒரு மனிதன் சங்கிலினால கட்டுகளால் கட்டப்பட்டும் அவனை அடக்க முடியாத அளவுக்கு ஜனங்களுக்கு ஊராருக்கு தொந்தரவு பண்ணி கொண்டிருந்தான். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ள இருந்து அசுத்தாவியை விரட்டுகிறார். அவையெல்லாம் போய் விழுந்து பண்டிகை மத்தியில் போய் மாண்டு விழுகிறது. அங்க இருக்கிற ஊரா ஜனங்கள் புறப்பட்டு வந்து இயேசு சுவாமி பார்க்கிறாங்க. பிசாசினால் அகப்பட்டு அவர்களுக்கு வேதனையா இருந்தவன் விடுதலையாகி இருக்கிறான். இதெல்லாம் பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட வேண்டியவர்கள். இயேசு கிறிஸ்துவை பார்த்து அந்த ஊர் விட்டு போ என்று சொல்லி ஆண்டவரை அவர்கள் விரட்டுகிறார்கள். ஆனால் அந்த மனுஷனோ ஆண்டவரோடு இருக்க விரும்புகிறான். இயேசு சாமி அவனை பார்த்து சொல்கிறார், இல்லை நீ இங்கே இரு, நீ சாட்சியா இருப்பான்னு சொல்லி அவன் தெக்க போலி நாடு எங்கும் சாட்சியா இருந்தான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்கள்ல கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்து அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது நிச்சயமாய் வீட்டுக்கு மாத்திரமல்ல நாடுகளுக்கெல்லாம் நாம் சாட்சியா இருக்க கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.